வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.2 ஃபஸ்ட்டு சம் கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகளின் மீ போவாவை காண்க. எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 எக்ஸ் கியூப் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. ஓகேம்மா, இப்போ நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. இப்போது நம்ம வந்து என்ன பார்ப்போன்னா, இந்த சாப்டர் 2ல் வந்து ஈக்ளியூடியன் நம்ம ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர், அது வந்து நம்பர்ஸ்க்கு. ஆனால் இது வந்து ஃபங்க்ஷனுக்கு என்ன சொல்லுவாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு கியூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆர் ஆஃப் எக்ஸ். இப்படி தான் நம்ம கொண்டு போகணும். இதில் வந்து ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து 0 வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், அந்த டிவிஷனை கண்டினியூ பண்ணணும். ஆர் ஆஃப் எக்ஸ்னால் என்னது, மீதி. தமிழில் மீதி, இங்கிலீஷில் ரிமைண்டர். இப்போ இதில் வந்து எது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எடுக்கணும், எக்ஸ் பவர் 4 தான் எடுக்கணும். இங்கே பாருங்கம்மா, அதுதான் எக்ஸ் பவர். ஏன் தெரியுமா, இங்கே எக்ஸ் பவர் 4 எக்ஸ் கியூப் எது ஹையஸ்ட்டு, இது 4 தான் ஹை. அப்போ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 இதைத்தான் நம்ம என்ன செய்யணும், எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுக்கணும். ஸோ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1, இங்கே வந்து என்னது, எக்ஸ் கியூப் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. இப்போ பாருங்கம்மா, இப்போ பாருங்கள், எக்ஸ் பவர் 4லேருந்து கான்ஸ்டன்ட் டேர்மும் வந்துடுது. ஆனால் பாருங்கள், எக்ஸ் பவர் 4க்கு அடுத்து என்னது, நம்ம எக்ஸ் க்யூப் 0 எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 0 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0 எக்ஸ் மைனஸ் 1 அப்படி கொண்டு வரணும். புரியுதாம்மா? பார்த்துங்கம்மா, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1ன்னு சொல்லி போட்டால் நம்ம வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம வந்து அந்த ஆர்டர் படி போடுவோம். எக்ஸ் பவர் 4க்கு எடுத்து எக்ஸ் க்யூப், அதை வந்து 0 எக்ஸ் ஸ்கொயர் 0 எக்ஸ் வந்து 0, இது ஃபுல்லாக 0வாக இருக்கிறதுனால நமக்கு வந்து எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 கரெக்டாகிடும். அப்படி தானம்மா? இப்போ இங்கே வந்து என்ன செய்யணும், இங்கே பாருங்கள், எக்ஸ் பவர் 4 இங்கே எக்ஸ் க்யூப், இங்கே பாருங்கள் எக்ஸ் பவர் 4 பை எக்ஸ் க்யூப் டிவைட் பண்ணால் என்னது, எக்ஸ். அப்போ எக்ஸை வந்து இதில் போடுவோம், எக்ஸை கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். இது வந்து கோஷியன்ட். ஓகேவாம்மா? இப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்லுவோம். இங்கே வந்து 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள் தம்ம 2 ஸ்டார் 2 4 தட் இஸ் 1. ஆனால் நமக்கு மல்டிப்ளிகேஷன் டேபிள் தெரியுதுனால நம்ம 2 அப்படி போட்டிருந்தோம். ஆனால் இங்கே வந்து ஃபங்க்ஷனுக்கு இதில் நீங்கள் என்ன நம்பர்ஸ் போடுவீங்களா, வேரியபிள்ஸ் போடுவீங்களா, எதை போடுவீங்க உங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை எக்ஸ் க்யூப் டிவைட் பண்ணிச்சுமே எக்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த எக்ஸை இதில் போடுங்க. ஸோ எக்ஸை கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் பவர் 4 மைனஸ் மைனஸ் 11 எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x. ஓகேம்மா? பார்த்தீங்களாம்மா, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 11 எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x. இதை வந்து மைனஸ் போடுவோம், இது வந்து ப்ளஸ் கழிக்கிறோம், சிம்பிள்ஸை மாற்றுறோம், மைனஸ் இது ப்ளஸ், இது ரெண்டும் 0 ஆகிடுதா. இப்போ இது வந்து என்னது, 11 எக்ஸ் க்யூப். ஓகேம்மா? இது வந்து என்னது, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த 0 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர், அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். பாருங்கள், இது வந்து ப்ளஸ் 11x. அப்படி தானேம்மா? 11x மைனஸ் 1 அப்படி தானேம்மா? 11x மைனஸ் 1 அந்த கான்ஸ்டண்ட்டாக அப்படியே நம்ம கொண்டு வந்துடும். ஓகேம்மா? இப்போ பாருங்கள், இங்கே 11x க்யூப், இங்கே வந்து எக்ஸ் க்யூப் இருக்குது, கேன்சல் ஆகினது 11. அப்போ ப்ளஸ் 11 வந்து இங்கே போடணும். இப்போ கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 11x க்யூப் மைனஸ் மைனஸ் ப்ளஸும் தட் இஸ் மைனஸ் 11 ஸ்டார் 11 121 எக்ஸ் ஸ்கொயர். 11 கொண்டு ப்ளஸ் 11x 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 மைனஸ் 11 11 121. இப்போ மறுபடியும் பண்ணுங்கள், இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ், இது வந்து 0, இது வந்து 120x ஸ்கொயர் ப்ளஸ் அப்படி தானேம்மா 121, இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர். இது ரெண்டு என்ன செய்யணும், கழிச்சா எனக்கு ப்ளஸ் 120x ஸ்கொயர்.
இது என்னது -11x + 11 தட் இஸ் 0. இங்கே என்னது +121 மைனஸ், ஸோ தட் இஸ் 120. அப்படி தானேம்மா? இப்போ நம்ம வந்து இது வந்து தட் இஸ் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0 அப்படி தானேம்மா கொண்டு போவோம். இந்த சார் நெக்ஸ்ட்டு பாருங்கள், 120x² 120x² ப்ளஸ் 120 தட் இது வந்து இந்த r(x) இது என்ன மீதி வந்து r(x)ன்னு இருக்கும். இது வந்து இங்கே வந்து 120 வந்து காமனாக எடுத்துகிட்டு எனது x² + 1 அது வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம என்ன செய்யணும், மறுபடியும் டிவிஷனை வந்து கண்டினியூ பண்ணணும். இப்போ x³ இதை தான் எடுக்கணும். x³ -11x² x³ -11x² ப்ளஸ் x -11 டிவைடட் பை இங்கே வந்து x² + 1. இங்கே பாருங்கம்மா, இந்த வந்து r(x)-ஐ வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, x² அடுத்து என்ன டேர்ம் இருக்குது, x² அடுத்து x டேர்ம் இருக்குது, ஆனால் 0xன்னு எடுத்துக்கணும் ப்ளஸ் 1. அப்போ என்ன செய்யணும், இது x² + 1 இருக்கு இல்லையாம்மா, அதை வந்து x² + 0.x + 1 அப்படி தான் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள், இங்கே x³ இருக்குது, இங்கே x² இருக்குது. என்ன செய்யணும், x³ / x² அடிபட்டு, ஸோ த எக்ஸை கொண்டு இதில் x தட் இஸ் x³ ப்ளஸ் 0xx தட் இஸ் x² ப்ளஸ் x. பாருங்கள், இது ப்ளஸ் சிம்பிள் மைனஸ், இந்த ப்ளஸ்ஸு வந்து மைனஸ், இந்த ப்ளஸ் வந்து மைனஸ், x³ தட் இஸ் 0 -11x² ப்ளஸ் x மைனஸ் x தட் இஸ் 0 -11. ஓகேம்மா? ஸோ இதை வந்து என்னது, இதுதான் மீதி. இந்த மீதி வந்து ரிமைண்டர். அதை வந்து என்ன செய்யணும், r(x) = மறுபடியும் இதில் ஏதாவது வகுத்தல் பண்ணலாமா? r(x) = மறுபடியும் கண்டினியூ பண்ண வேண்டாம். x² இங்கே x² ரெண்டு சேம் டைம், இதுவும் x² இதுவும் x² சேம் டைமாக இருக்குது. ஸோ r(x) = -11 x² -11, ஸோ தட் இஸ் -11 x² ப்ளஸ் 1 தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன செய்யணும், மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். ஓகே, மறுபடியும் கண்டினியூ பண்ணணும்னா என்ன செய்யணும், x² ப்ளஸ் 0.x ப்ளஸ் 1. ஏம்மா, இந்த டைமை தான் எடுக்கணும், இந்த டைமை இதால் வகுக்கிறோம். ஓகேம்மா, x² 0x ப்ளஸ் 1 அதை வந்து என்னது x² ப்ளஸ் 1ஆல் வகுக்கணும். எப்படி வகுக்கணும், இங்கே பாருங்கம்மா, ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து x², இங்கேயும் x². பாருங்க, x² / x² தட் இஸ் 1. அப்போது இந்த 1, அப்போது 1 வந்து போடும், 1 கொண்டு பண்ணுவோம், x² ப்ளஸ் 1 ப்ளஸ் 1ங்கிறது இங்கே ப்ளஸ் 1. இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்கா, இல்லை. இங்கே பாருங்கள், இந்த x² ப்ளஸ் 1 வந்து நம்ம எப்படி எழுதலாம், x² ப்ளஸ் 0.x ப்ளஸ் 1 இப்படி கூட எழுதலாம். இந்த 1 கொண்டு மல்டிப்ளை பண்ணாச்சுமே x² 1 வந்து தட் இஸ் 0.x 1 ப்ளஸ் 1. இப்போ கழிப்போம், -0. ஓகேவாம்மா? இப்போ ரிமைண்டர் இருக்குல்ல, தட் இஸ் r(x) வந்து என்னது, r(x) வந்து 0 ஆகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், வகுத்தல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கான், மீ போவா என்னது, x⁴ -1 x³ -11 x² ப்ளஸ் x -11. அதனுடைய மீப்போவாவா வந்து என்னது, x² ப்ளஸ் 1. இதுதான் என்னது மீப்போவா. இந்த 0 வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், நம்ம வகுத்தலை வந்து டிவிஷனை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவாம்மா? நீங்கள் என்ன செய்யணும், வீடியோவை வந்து 1 டைம் 2 டைம் என்ன செய்யணும், ஓட விட்டு படிக்கணும். ஓகேம்மா? நீங்கள் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் இருந்தால் எனக்கு லைக் கொடுங்க, அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க் கொடுக்கமா, நீங்கள் அங்கே போய் என்ன செய்யணும்,
எல்லாத்தையும் என்ன செய்யணும், டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கூகுள் கிளாஸ் ரூம் கொடுக்கேன். அந்த கூகுள் கிளாஸ் ரூமில் ஜாயின் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்கள் வீடியோஸாக என்ன செய்யலாம், இப்போ அழகாக படிக்கலாம், விளம்பரங்கள் இல்லாமல் படிக்கலாம். ரெண்டாவது அதில் பிடிஎஃப் ஃபைல் கொடுத்து அதை அழகாக நீங்கள் என்ன செய்யலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். குயிஸ்லாம் கொடுத்துருக்கோமா, நீங்கள் அதை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகேம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.